சரசு, 30 வருஷமா என் மவன் எனக்கு தெரியும். இதோ இப்ப கொஞ்ச நாள் தான் இப்படி. அதுவும் நீயும் ஐசு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நடவடிக்கை பூரா மாறி இருக்கு. அண்ணே, உன் பொண்டாட்டிக்கு இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நானும் என் மகளும் தான் காரணம்னு சொல்லிட்டு கிடக்குமா? உண்மையத்தானே சொல்றேன். எது உண்மை? என் புள்ளைய எப்படியாவது சரி கட்டணும்னு அவங்கிட்ட எதையாவது போய் பேசுற. அந்த லூசு பையன் என்னடானா, நீ உன் மகளை கட்டி வைக்க திட்டம் போடுறேன்னு தெரியாம எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜெயா, இந்த நேரத்தில் அனாவசியமா ஒரு சண்டையை கிளப்பாத. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவனா திருவிழாவுக்கு போன குழந்தைய காணாம போறதுக்கு தேவையில்லாம பதட்டமாயி அதுக்கு காரணம் சரஸ்வதியை சொல்லிட்டு இருக்கேனே. இப்ப வரலன்னா காலைல வந்துட போறான். அவன் எங்க இருக்கான், எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சாலாவது அவன் இந்த நேரத்துல வந்துருவான்னு நம்பிட்டு இருக்கலாம். ஒரு தகவலும் தான் உருப்படியா தெரியலையே. மத்தவங்க மாதிரி பெத்தவங்க பதறாம எப்படி இருக்க முடியும்? சாப்பிட்டானான்னு கூட தெரியல. எங்க இருக்கானோ? ஜெயா, வா வா வாமா. ஜெயா, அழாதம்மா. நான் சொன்னல, ஏதோ தப்பா இருக்கு, மனசு அடிச்சுக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னல. என்ன? ஆளுகளும் வரல, யாரும் எதுவும் செய்யல. விளக்கு அமந்து சதுரி கிடக்கு. ஐயோ ஆண்டாளம்மா, நீ என்ன செய்தி சொல்றேன்னு எனக்கு தெரியலையே. ஜெயா, அது தற்செயலா பூனை ஏதாவது தட்டி விட்டுருக்கோமா? இல்ல இல்ல, இம்புட்டு நாளா வராத பூனை இன்னைக்கு மட்டும் எப்படி வரும்? இல்ல, என் மவன் ஏதோ சிக்கல்ல இருக்கான். ஐயோ மதனி, என் மருமகனுக்கு எந்த சிக்கலும் வராது. மொத்த ஊரே திரண்டு வந்தாலும் ஒத்தையா சமாளிக்கிற திறமை என் மருமகனுக்கு இருக்கு. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அவன் வீரன் சூரன்னு அவனுக்கு கொம்பு சீவி விட்டா வராத வம்ப கூட விலை கொடுத்து வாங்க மாட்டான் அவன். கார்த்தி, சொல்லாம கொள்ளாம எங்கடா போன? இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லப்பா. எனக்கு ஈரக்கோழியே நடுங்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுமா?
அம்மா ஏமா அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? கார்த்தி உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? எப்போ வருவேன் என்ன ஏதுன்னு ஏதாவது சொன்னானா? இல்லையப்பா. எங்க அந்த சோபனா புள்ள மொச நீ சோபனாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இருமா. ஜெயா என்னம்மா அந்த புள்ள படிப்பு விஷயமா சென்னைக்கு போயிருக்கு. இந்த நேரத்துல அவளையா தொந்தரவு பண்ற? இல்ல மாமா, காலையில கூட கார்த்திக் மாமா சோபனா கிட்ட புள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஏன் இப்படி தனியா போறீங்க, எப்ப வருவீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவரு சென்னைக்கு போயிருப்பாரோ? The subscriber is currently switched off. Please try after some time. ஐசு கரெக்ட் தான் புள்ள. மருமகன் தங்கச்சியை தேடி தான் போயிருக்கணும். போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஹலோ சோபனா. என்னம்மா சார் இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? அம்மா ஃபோன் பண்ண சொன்னாங்களா? நாங்க பஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். காலையில வந்துருவோம்னு சொல்லு. கார்த்தி என்ன உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணிச்சா? உன்னை பார்க்க ஏதாவது வரேன்னு சொல்லிச்சா? இல்லையேம்மா சார். நான் தான் நைட்டு கிளம்பி காலையில அங்க வந்துருவேன்னு அம்மா கிட்ட சொன்னனே. சரிமான்னு சொல்லுச்சே. மொச ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிள்ளை. நீ கிளம்பி வா. சரி வச்சிடுறேன். அண்ணே இவகிட்ட எதுவும் பேசலையாப்பா? மொச உன் சித்தப்பனுக்கு ஃபோன் பண்ணி கார்த்தியை பார்த்தனான்னு கேளு. வீட்ல இருந்து ஃபோன் வருது. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. இவன் வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. ஃபோன் எடுக்கலப்பா. ஒரே ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சா 1000 பிரச்சனை இந்த குடும்பத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கார்த்தி வீட்டுக்கு வராததுக்கு என் மருமவள நீ ஏன் திட்டுற? அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஜோதி புள்ள குடும்பத்தை சேர்க்கணும், எல்லா பிரச்சனையும் சரி பண்றான்னு நீங்க ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. அந்த புள்ள தான் கார்த்திக் மாமாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஐசே நீ உன் பாட்டுக்கு எதுவும் பேசாத. மதனி ஒன்னும் இப்படி எல்லாம் கார்த்தி அண்ணன் ஒன்னும் டார்ச்சர் பண்ணல. அண்ணன் தான் அவங்கள பார்த்தாலே கோவப்படுது. ஒரு ஆம்பளை பையன் கோவப்பட்ட அந்த புள்ள வீட்டுக்கு வரது நிப்பாட்டணும். அதை மட்டும் ஏன் அந்த புள்ள செய்ய மாட்டேங்கிறது? ஜோதி நம்ம வீட்டுக்கு வருது போது, அத கோவிச்சா கூட கார்த்தி கண்டுக்காம போறான்ல. நீங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க. அம்மா ஒருவேளை மதனி கூட சண்டை போடணும்னு அண்ணே அவங்க வீட்டுக்கு தேடி போயிருக்குமோ? மொச நீ இந்த புள்ள ஜோதிக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிப்பா. ஜோதி போன் எடுக்கலையா? ஜோதி தான் ஏதோ பெரிய சதி பண்ணிருக்கா, அதான் போனை எடுக்கல. ஐசு தூங்குற புள்ள எப்படி போன் எடுக்கும்? ஏன் எடுக்க முடியாது? போனா அந்த பிள்ளைய விட்டு 10 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கு. இல்ல பக்கத்து ஊர்ல கொண்டு போய் போன வச்சிருக்காளா? அவ பயங்கரமான சதிகாரி தான். ஏதாவது ஒரு வேலையை பார்த்திருப்பா. அத்தை சும்மா சும்மா நீங்க அப்படிலாம் பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜோதி மதனி ரொம்ப நல்லவங்க, புரிஞ்சுக்கோங்க. நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு கண் பார்வைக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிற வயசும் பக்குவம் இன்னும் உனக்கு வரல. நீ பேசாம இருக்கிய? உங்க அம்மா குடும்பத்துல யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்ப என் குடும்பத்தையும் என் அண்ணன் மவளையும் குறை சொல்றத நீங்க முதல்ல விடுங்க. கார்த்திய வேற இன்னும் காணோம். நல்லா இருக்கிற வீட்டுல விளக்கு செதறி விழறதும் வலது கண்ணு துடிக்கிறதுமா இருக்கு.
ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் வீடு வந்து சேர்ற புள்ளைய காணோம். அவனுக்கு என்னாச்சோ எங்க இருக்கானோன்னு தெரியாம நான் அடிக்கிட்டு கிடக்க. ஆளாளுக்கு ஜோதிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வேணும்னு தான் மதனி நாட்டரசன் கோயில்ல போய் வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்க அண்ணன் மவளை குறை சொல்லணும்னு. பாவிகளா! சரசு, பேச்ச நிறுத்து. ஒண்ணு அமைதியா இருங்க, இல்ல போய் தூங்குங்க. ஜெயா, முதல்ல அழுகிய நிறுத்து. கார்த்திக் கண்டிப்பா வந்துருவான். போய் தூங்குங்க. அம்மா, அண்ணன் வீட்டுக்கு வந்துரும், அழாதம்மா. அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாதும்மா, ப்ளீஸ் அழாதம்மா. அம்மா அழாதம்மா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? இன்னும் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க? அந்த பைய பொழைச்சுப்பான்னு சொன்னாங்களா? என்ன அப்படி பார்க்குறவ? அது அந்த குடும்பம் மொத்தத்தையும் ஜெயிலில் இருக்கிற சின்ன மாமா வந்து பலி எடுக்கணும்னு சொன்ன நீங்க இப்ப அந்த பைய கார்த்திக் பொழைக்கணும்னு தூங்காம கூட உட்காந்துருக்கீங்க. எனக்கு மூளை மழுங்கிடுச்சின்னு சொல்ல வரியா? இல்ல பாட்டி, உங்க நடவடிக்கைக்கு அர்த்தம் புரியலன்னு சொல்றேன். இப்போ 18ஆம் படி கருப்புக்கு கெடா வாங்கி நேர்ந்து விடுறேன்னு வையி. அந்த கெடாவுக்கு கால் உடஞ்சிருச்சுன்னா அப்படியே கருப்புக்கு பலி கொடுப்பியா? ஒச்சமான கெடாவை எப்படி பலி கொடுக்க முடியும் பாட்டி? அந்த குட்டியை முழுசா சரி பண்ணி ஒச்சமில்லாம மறுபடியும் ஓடி ஆடின பின்னாடி தானே பலி கொடுப்ப? ஆமா பாட்டி. ஒருவேளை ஒச்சமான கெடா தானா செத்து போச்சுன்னா? ஐயோ, சாமி குத்தமாயிரும்ல. கருப்பு எனக்குன்னு நேர்ந்து விட்டத எப்படி சாக கொடுப்பேன்னு கோச்சுக்கு வரல. அப்படித்தான் தா, அப்படித்தான் அந்த பயலும் அவன் குடும்பமும். என் குலசாமி ரத்த வரி தீர வேட்டையாடுறதுக்காக நேர்ந்து விட்டுருக்கிற ஆடுங்க அது. என் குலசாமி கம்பிக்கு பின்னால என்னைக்கு வாடி வாசல் வழியா வெளியேறுதோ அது வரைக்கும் அதுகளை பாதுகாப்பா வச்சிருக்கணும். புரியுதா? எனக்கு நல்லா புரியுது பாட்டி. ஆனா நம்ம ஜோதிக்கு தான் எதுவும் புரியல. அந்த பைய கார்த்திக்காக அழுதுகிட்டு இருக்கா.
அந்த பைய கார்த்தி கண்ணை முழிச்சு நல்லபடியா வரணும்னு ஜோதி இம்பிடு செய்யுதில்ல, அத அந்த பையன் புரிஞ்சுக்குவானா? நம்ம மாமா மக நம்மளுக்காக கஷ்டப்பட்டு கண் முழிச்சு நம்மள பாத்துக்கிட்டாளேன்னு நன்றி விசுவாசம் காட்டுவானா? காட்ட மாட்டான் பாட்டி. டா, ஒருத்தர் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்டா அந்த விஷயத்த பத்தி மட்டும் சொல்லு, அதுக்கான பதில சொல்லு. அதை விட்டுவிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் வேண்டாம், புரியுதா? அது அது வந்து பாட்டி. போதும். ஓ யோசனை கழுதை கேட்டுதான் இந்த நாகரத்ன நடமாடணுங்கிறது இல்ல. கண்ணு ரெண்டையும் மூடிக்கிட்டு மூளைய கட்டி குப்பையில எரிஞ்சிட்டா தெரியுற? போ, உன் மக சின்னுங்கிறா, என்ன ஏதுன்னு போய் பாரு. போ. இந்த பிள்ளையும் ஃபோன் எடுக்கல, கார்த்தியும் ஃபோன் எடுக்கல. கார்த்தியை பாத்தியான்னு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்கிறாங்க. யாருக்கு என்ன பதில் சொல்றது? வீட்டுக்கு போவோமா இல்லை இங்கேயே பேப்பர் விரிச்சு ஓரமாக படுத்துருவோமா? என்னன்னு ஒன்றும் புரியலையே. இந்த கார்த்தி வேற தெரியல. சித்தப்பே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா பருத்தி பால் சாப்பிடலான்னு வந்தேன். நைட்டு வைக்க மாட்டோம், காலையில் வந்து வாங்கி குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதை விட நீ இங்கிட்ட என்ன பண்ற? நானா இன்னைக்கு மதுரை கலெக்ஷன் போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அதான் இப்போ வந்துட்டு இருக்கேன். ஆமா, நைட்டு காத்து என்ன கூட தானே சுத்துவ, நீ என்ன இப்ப தனியா சுத்திட்டு இருக்க? நாங்க என்ன ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்களா? எப்ப பார்த்தாலும் ஒன்னா சுத்த போடா. ஏய், என்னடா பாக்குற? இல்லையே, இன்னைக்கு உன் பேச்சும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லையே. என்னாச்சு? கார்த்தி என்ன பாக்கெட்ல இருந்து காசு ஆட்டை போட்டியா? ஏய், என்னைய பார்த்தா களவாணி பைய மாதிரி தெரியுதா? கொண்டு விடுவேன் படா. சரி சரி, நான் வீட்டுக்கு தான் போறேன், வந்து ஆட்டோல ஏறு போலாம் வா. வீட்டுக்கா? நானா? இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அதனால இப்போ வர முடியாது. தெருமனையில் சும்மா சுத்திட்டு இருக்க, பிஸியா? என்ன வீட்டில் எதுவும் சண்டையா? அப்பா வந்தாரா? இல்லையே, அதுக்கெல்லாம் நீ ரோசப்படுற ஆள் இல்லையே. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்றியா, இல்லை கார்த்தி எனக்கு ஃபோனை போட்டு வர வைக்கவா? ஏடே முட்டா பையல, கேன பையல, அவனை காணணும் தாண்டா நான் ராத்திரி பூரா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன சித்தப்பா சொல்ற? கார்த்தி என்ன காணுமா? அடா ஆமாண்டா, அந்த பையன் என்னைய குடிக்க வச்சு ஜெயராமன் வீட்டில் லந்து பண்ணலான்னு என்னைய கூட்டிட்டு போனான். சரி வீட்டுக்கு தான் வந்துட்டோமே, கட்டிக்க போற பிள்ளை கூட வீடியோ கால் பேசலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. கார்த்தியை கையோட கூட்டிட்டு வந்து அனுப்பிட்டாங்க. அவனுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். அந்த பிள்ளை ஜோதிக்கு ஃபோன் பண்ணா அதுவும் எடுக்க மாட்டேங்குது. சரி அந்த பிள்ளை வீட்டுக்கு போய் பார்த்தா லைட்டை அமர்த்தி போட்டு அம்புட்டு வயல தூங்குறாங்க. அப்படியா சித்தப்பு? அவ்வளோ பயந்தாங்கோலியாவா இருக்க நீ? அந்த வயசானமா போடுற சவுண்டுக்கா ஓடி ஒளிஞ்சிடுற நீ? சரி, அங்க அண்ணனுக்கும் தர்மாவுக்கும் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அதான்டா எனக்கும் கவலையா இருக்கு. உன்னெல்லாம் போ சித்தப்பேன்ட்டு. சரி சரி வா, அந்த பிள்ளை ஜோதி விட்டு கதவை தட்டுவோம். எதுக்கு? கார்த்தினை எங்கன்னு போய் கேட்போம். ஐயோ நான் வரலப்பா, ஜோதி பிள்ளை சங்கடப்படும். என் கல்யாண விஷயம்லாம் காலி ஆகி போயிடும். சங்கோதர வயசுல உனக்கு சங்கீதா மூமெண்ட் கேக்குதா? இப்ப நீயா வந்து ஆட்டோல ஏறியா, இல்ல நீ பண்ண கூத்தெல்லாம் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லவா? டேய் நான் வரலடா. டேய் நான் வரல. சித்தப்பா நீ மொத என்னை புறா. டேய் ஏன் சித்தப்பா மொத? அண்ணன் எங்க இருக்க மொத கண்டுபிடிங்க மொத. ஏற நீ. ஏறல வரலடா. அண்ணன் எங்க இருக்க தேடி கண்டுபிடிக்கணும் மொத. டேய் இங்க குச்சி இப்படி போயிடுடா. சித்தப்பா சொல்லிட்டே இருக்க கேட்க மாட்டே நீ. வா சித்தப்பா நீ. போனே. மேடம், உங்களை டாக்டர் வர சொன்னாரு.